இந்த புவியானது அத்திப்பழம் அதற்கு வித்துக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 குணங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,926 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிற்றானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் எழுதவும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன்காவின் கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பிரபலாகியும் தேவதி தேவரும் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சடைங்குவர். நாரதர் கழகம் அண்மையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிறச்சானது 1000 சமயம் தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டு பார்த்தால் நான் இன்னும் ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ, ஹரி ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எழுது நிறுத்த கிரமஸ்தங்கம் வைத்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரமும் வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதற்பின் 1001 ஆதரவற்புள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகனுடைய ஆதிசேஷன் சேனைத்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுந்தரை கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதற்பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாரையும் கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதற்பின் இன்று எம்முடைய தொழிலில் காரணமாக இப்புவியுலகின் தென்திசைகள் வேண்டுமனை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரவன் உதயமாகி கடந்து விட்டதன் அடிகளை கழகம் நடத்துவதற்கொண்டும் அறிவிடவில்லையே. காரண மனவகருக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகன் நினைக்க வேண்டும். ஆனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழ முகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுபட்டு பிறகு மட்டும்படி பிள்ளையார் சுழி போட்டு எழுந்திடுவோம்
எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோம். எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். தாய் தந்தை தான் என்னும் காட்டியவள் ஞானம் ஊட்டியவள் என்னும் எழுத்தும் நீரு கண்களே என்னும் எழுத்தும் நீரு கண்களே என்னும் எழுத்தும் நீரு கண்களே வாழ்வு எதுவும் சொன்ன அவை காட்டி ஓட்டுகிற ஞான யாருளி போட்டு எழுதிடுவோம் என்ற விளையதும் இல்லாமல் கணபதி சொல்லிவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான ரூபாயும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகரமாக இருக்கிறது தெரியுமா? ஆக பொறுத்துக் கொள்ளும் பூச்சோலைகளும் பெற்று வரையும் நீரோடைகளும் பாய்தோடும் ஆறுகளும் பாடிப்புடாத உறவுகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? சிதறும் அருவி சில்லென்று விஷயம் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டு செல்கின்றதே. இப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாமா? நானும் கொண்ட நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது நானும் என் சொல்லு மழைகள்
நிறமேகம் தொட்டில் கட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகிதானோ 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 இப்படிப்பட்ட சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு அடிச்சிருவார்கள். ஆகையால் கொட்டி பார்க்க குடி பார்க்கப்படுகையில் பெட்டை பார்க்கும் தேம்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணை கடுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அகிரம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு விருப்பமான எம்பெருமான் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கிணீர உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மந்திரர்கள் சோறு சமகாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் மிருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்புறத்து வைத்து திரும்ப கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்து கிரைந்து மாண்பற்ற கரவாகி
மாநில உருவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திரத்தினை காத்து எல்லாம் உள்ள ஒருவனுக்காக 6 காந்தோள் வாழ்க, 6 பகவல் வாழ்க, வெப்படி சர்வல் வாழ்க, குக்குர வாழ்க, செவரி மைய வாழ்க, மாசராமணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் ஒரு நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு, தனித்தரு, விளைத்தரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அது வாராண்டி வாராண்டி ஒருத்த என் மீது எய்வானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அத வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீதி எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீதி எய்வானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. இருந்தாலும் எடுப்படி சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை இவள் எதிர்பார்த்து அதற்கு கழகத்தை துவங்கலாம். என்ன சொல் பெரிய உள்ள கூட்டம் உள்ள மனதை கொள்கிற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்படிப்பட்ட கூட்டம்! அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான ஞானம். இதை கேட்டவர்கள் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது
துள்ளாதமும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இப்படி இன்னிசை பாடுகின்ற இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள், சற்று எண்ணி பார்க்கலாமா? நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகே, நீரழகே இடமாய் நீந்துகின்ற குளிரே, நீந்துகின்ற குளிரே. நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகே, நீரழகே இடமாய் நீந்துகின்ற குளிரே, நீந்துகின்ற குளிரே. மயங்குகின்ற விழியோ சதுர் வேதத்தில் கொட்டி இந்த காரகத்திற்குரியவள் தாந்தர பதனை காட்டி நாரதர் நடத்திக் கொண்டிருக்கும் சந்தர்க்கம் அவர்களுக்கு விழாக்கன் சார்பாக பொன்னாடு போற்றி கொடுக்கப்படுகின்றார்கள். மேலும் இங்கு நாரதர் சந்தர்க்கம் அவர்களுக்கு நமது ஐயாவின் நினைவாக பொன்னாடு போற்றி குடும்பத்தார்கள் நிறைவேற்றப்படுகின்றார்கள். பொன்னாடி பொருத்தி பொருளாதாரம் சுட்டியே மாபெரும் கிராமத்தர்களுக்கும் அன்பு ஐயா குருநாதர் இந்த மண்ணின் மைந்தர்
எஸ் தங்கவேலை அவருடைய குடும்பத்தினர்கள் பொன்னாடைபுரத்தை கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள். அவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் உள்ள அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. இப்படிப்பட்ட சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். பூலோகம், புவலோகம், தனலோகம், தபலோகம், நித்தியலோகம், சத்தியலோகம், மகரலோகம் என்று சொல்லக்கூடியது மேல் உங்கள் 7 அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரசதலம், மகாதலம், பாதாளம் என்று சொல்லக்கூடியது கீழ் உங்கள் 7 ஆக 14 உடம்புல பெண்களும் இந்த வள்ளியை கண்டால் மயங்குடுகள் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு என்று எண்ணி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அழகுடைய வள்ளியை பற்றி இந்த கந்தன் சொன்னால் அந்த கந்தன் இவளுக்கு எப்படி மாலை சுற்று என்று எண்ணி பார்க்கும் பொழுது மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம், திருவட்சணி சுப்பட மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு அந்த முருகன் மாலை சூட்டினால் எப்படி இருக்கும்? சுற்றி பார்க்கலாம். கந்தரைக்காக பிறந்தவள் இந்த மனிதர் முகத்தம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாவில் உள்ள கந்தவள் பிளமைந்து படை, குடி, குழு, அமைச்சு, அரண், நட்பு ஆகிய 6 பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவார் என்று பார்த்தால் அது வல்லவ பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலே முகத்தில் இருக்கும் பொங்கலை கண்டு மக்களை
மீண்டும் நின்று விளையாடோடே ஓமானே ஒத்தமோத்தி சொதிக்கும் கண்களை கண்ட மாந்தல் இந்த மருளோடு இவன் சோமர பறவை ஓட்டும் இவன் சோமர பறவை ஓட்டும் சொல்லின கிளைகள் கட்டு சொந்தவர வந்து கனகத்தில் ஏவத்தினை கவச்சம் எம்பிடும் கனகத்தில் இவாதி வந்தாசி உது எம்பிடும் ஆடப்போதிரும் இது ஒரு மீது அற்புதம் ஆடப்போதிரும் இது ஒரு மீது அற்புதம் சொல்கிற உங்களை எந்த முக்கியிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார் மாத வரிகாவும் மானோடு மண்டல குமரனற்று மாதர் வெள்ளியின் கொள்வாருடன் மங்கையின பொங்கால் விழுத்த மேடா மாதவத்தில் அவலத்தை கணிகத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்த செய்வான் என்ற தெய்வந்தரை மனமுடித்த எம்பெருமன் மிருகவேலன் இந்த வள்ளியை கடிமணம் புரியும் கால் நேரம் வந்துவிட்டது ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் எங்குமாக உலாவை தருகின்றான் அவனை முதலில் சந்திப்போம் அதன் பிறகு கழகம் பற்றி சிந்தி காற்றுமல்லி பூத்திருக்க காவல்காரை காத்திருக்க காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரு பார்த்திருக்க அந்த பத்த மயிலக்காரு தோட்டமைய பார்த்திருக்கா காரணத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா இப்படி கேட்கக்கூடிய நீங்க யாரையா தாங்கள் யாருங்க ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா சரி நான் கேட்கிறேன் ஐயா நான் சொல்றேன் நீ சொல்லுங்க ஐயா கேளுங்க ஐயா என்ன கேட்க என்ன சொல்ல இந்த ஆரம்பிச்சில இந்த கட்டையில இந்த பாபா வீட்டுக்கு பாபா போனா நீயும் தொங்கும் நானும் தொங்கும் அந்த இடத்துல தொங்கி நிக்க கூடாது நம்ம அரைச்ச மாவு போட்டு அவங்க கூட அரைக்க கூடாது அது எங்க போன மாதிரியா தான் அங்க வந்து இறங்க அந்த இடத்துல ஏறி கூடாது அதான் சங்கடத்துக்கு பிள்ளைய பத்து வெங்கட்ராமான்னு பேர் வச்சது மாதிரி வரப்படாது முக்கி முக்கி பிள்ளை பத்து முத்துவேல் பேர் வச்ச கதையில போயிடக்கூடாது அதான் காத்துல நடக்கிறது கத்தாலும் மூத்துல நடக்கிறது வித்தாலும் சொல்லப்பட வரப்படாது சும்மா அந்த நொண்டிக்குள்ள ஒரு சுத்தமா அங்கேயே சுத்திட்டு இருக்க கூடாது சும்மா அங்கிட்டு இங்கிட்டு வர மாதிரி எனக்கிட்ட வரப்படாது ரொம்ப பெருசா சப்பு 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 சப்புன்னு நான் பட்டு சப்பு பட்டு பட்டுன்னு கொடுத்து போவேன் ரொம்ப மப்பா பேசக்கூடாது ரொம்ப கொழுப்பா பேசக்கூடாது வழுப்பு அந்த மாதிரி பேசக்கூடாது இந்த விழுப்பு அந்த மாதிரி பேசக்கூடாது இழுப்பா இழுத்துட்டு போயிருவேன் நான் இந்த இடத்துல போர்வையை பத்தி விடுவேன் சரியில்லை உன் பார்வை சரியில்லையே உன் போர்வை உனக்கு குடுக்கிற குடும்ப வடிகிற வேர்வை இன்னைக்கு பொத்திரி உனக்கு ஒரு போர்வை காலையில உனக்கு தீர்வை அதோட கொடுத்துரு உனக்கு ஒரு பார்வை அப்புறம் இடம் கண்டா வருவேன் அந்த இடம் கண்டா நான் நிப்பேன் தம்பி அண்ணே என்ன அப்புறம் என்ன தொப்பி
சின்ன பையன் இருக்குன்னு தம்பின்னு சொன்னேன். நீ நான் குடல் போடுறது குடல் கொடுக்கு வந்து போச்சு தொம்பி. என்ன யாருன்னு கேக்குற, நீ யாரியா? நீ என்ன யாரு கேக்குறதுக்கு நீங்க யாரையா? அட நாராயணா நாராயணா. சிவ சிவா சிவ சிவா. இன்னும் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு ஏன்னா எதை சொன்னாலும் நீங்க ஏட்டிக்கப்படியா கேக்குறீங்களே? கேக்குறியா சொல்றியா? நீங்க சொல்றீங்க கேக்குறீங்களா? நானே சொல்றேன். நானே கேக்குறீங்க. உனக்கு கேட்கவே தெரியலையே. உனக்கு சொல்லவே தெரியலையே. நீ கேட்கறத கேட்டதா நான் சொல்றத சொல்லியிருப்பேன். நீங்க சொல்றத கேட்கறத நான் கேட்கிறேன். நீ விவரமா கேட்கலையே. விவரமா சொல்லலையே. நீ விவரமா கேட்டதா நான் விவரமா சொல்லியிருப்பேன். விவரமா சொல்லிதான் நான் விவரமா கேட்டிருப்பேன். அட நாராயணா. அட சிவ சிவா. இப்ப கேக்குறியா சொல்றியா? ஐயா நீங்க சொல்றீங்களா கேக்குறீங்களா? சரி நான் சொல்றேன். நான் கேக்குறேன். ஏய் எப்பதான் கேப்பீங்க எப்பதான் சொல்லுவீங்க? பார்க்கக்கூடிய உறுப்பு என்னையா? கண்ணு. சுவாசிக்கக்கூடியது நாக்கு. டேய் சப்புன்னு அடிச்சு விடுவேன். சுவாசிக்கக்கூடியது என்ன? மூக்கு. அப்புறம் நாக்குங்கிற எதனா நான் சரி அனுப்ப என்ன நீ ஒன்னும் பரட்டி விட முடியாது. பிரட்டி பார்க்கணும்னு பார்த்தேன். பேசக்கூடியது வாய். கேட்கக்கூடியது காது. திரும்பவும் சொல்றேன். பார்க்கக்கூடிய உறுப்பு என்ன? கண்ணு. சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடியது நாக்கு. பேசக்கூடியது காது. வாய். நிதானம் வர்றா. ஏன்? சரி சரி இன்னைக்கு கதை ஆரம்பிக்க போதும். ஏன்னா நான் வர நாரதர் வந்தாலே வரும் முன்னாடியே கலகத்தை ஆரம்பிச்சிருச்சு. இப்பத்தையும் சனியன் ஜட போடுறேன். உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஸ்ரீ சனீஸ்வர பகவானாகப்பட்டவன் சரி தொட்டு விட்டா ஒருத்தனை, தொடாம விட்டா ஒருத்தனை, தொட்டு விடல ஒருத்தனை. தொட்டு விட்டுருக்கா அப்படின்னா ஆஞ்சநேய பெருமாட்ட போறான். ஆஞ்சநேய பெருமானம் சென்று இன்று உனக்கு சனி திசை ஆரம்பமாயிருச்சு. சரி உனக்கு சனி ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? அங்க கதையில அப்படி போய் சொல்றான். இன்னொன்னு சனியை பத்தி லேசா நினைச்சிட கூடாது. நான் லேசாவே சொல்லலையா? இல்ல இல்ல உனக்கு சனியை பிடிச்சிருச்சு சனியை பிடிச்சிருன்றாங்கல்ல, அதான் சொல்லக்கூடாது. முதல்ல குடும்பத்துல வார்த்தைகள் பெண்களோ யாரா இருந்தாலும் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அந்த சனீஸ்வரனுக்கு அதிதேவதை யாருன்னு சொன்னால் மகாலட்சுமி ஆகப்பட்டவள். சரி அந்த மகாலட்சுமி சேர்த்து முன்னால ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓஹோ. அப்புறம் தொட்டு விட்டா அப்படின்னா அது ஆஞ்சநேய பெருமானம் சென்று இன்னும் உனக்கு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு, நான் உன்னை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். சொல்லுங்க. அந்த பிரச்சனை ஓயில இருக்கு. அது விடுங்க, நான் ஒண்ணுமே சொல்லலையாடா. நம்ம பிரச்சனை நம்ம பாப்போம். என்ன நம்ம பிரச்சனை இங்க பாப்போம். சரி அந்த பிரச்சனை காலைல பாத்துக்கிறேன். ஆமா சரி. அதாவது இப்படி சொன்ன உடனே அப்படியா வா என்ன பிடிச்சிக்க சொல்லி ஆஞ்சநேய பெருமாள் சொன்னார். சரி இவரு தோள்பட்டில ஏறி உட்கார்ந்தாரு. அதோட பழம் கொண்ட மட்டும் அப்படி முறுக்கினார் இல்லையா ஆஞ்சநேய பெருமாள். ஆஹா இனிமே நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன், போயிட்டு வரேன் சொல்லி சனீஸ்வர பகவான் போயிட்டார். ஓஹோ. அப்ப தொட்டு விட்டா ஒருத்தர், தொடாம விட்டுருக்காரு அப்படின்னா விநாயக பெருமான் சென்று மாப்பிள்ளைகிட்ட இன்னைக்கு உங்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு, விநாயக பெருமான் உன்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு அப்படியா என்ன நீ பிடிக்கணுமா? சரி என் முதல்ல எழுதிருப்போம் இன்று போய் நாளை வா அப்படின்னு. இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பண்ணாரு? எழுதிருப்பாரு. நீ பயங்கரமான ஆளு, அப்ப கையில தான் எழுதிருப்பாரு, நீ கேட்ப அப்ப பட்டிருக்குமே அப்படின்னு. ஆனா எழுத்தாளி கொண்டு எழுதி விட்டு சென்றார். சரி அப்படி செல்லும் பொழுது இவர் திரும்ப வர்றார். என்னப்பா முதல்ல என்ன எழுதி படிச்சு காட்டு, இன்று போய் நாளை வா. அப்ப போயிட்டு வா, இன்று போய் நாளை வா அப்படி இப்போ போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்காரு. இது தொடாம விட்டார் விநாயக பெருமனை. தொட்டு விடல அப்படின்னா என்ன ஒருத்தனை தான். காரணம் என்ன அப்படின்னா சப்த சுரங்கள் 7 ஷ ரி க ம ப த நி என்று சொல்லக்கூடியது சப்த சுரங்கள் 7. முதல் எழுத்து சா, கடைசி எழுத்து நீ. இந்த சனி அப்படிங்கிற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என்னிடம் குடிகொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இன்னைக்கு பாட்டுக்கு நாரதர் அப்படிங்கிற பெயரோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். நீ சனியை ஜட போட்டுச்சுன்னு சொன்னால் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? நம்புறியாச்சு நீ ஓட்டு வாப்பா பார்த்து. சரி அப்ப தாங்களுடைய நாமோதயம் நாரத மகாமுனிவர், நாரதர் மகரிஷி. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க
அது என்ன இது என்னன்னு நிறைய கேட்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இருங்க இருங்க, நான் வந்து அதிகமா வந்து ஏன்னா அதிகமா நான் பேச மாட்டேன். ஏன்னா வந்தோம்னா 4 கேள்வினாலும் நறுக்கா கட்டு போய்கிட்டே இருக்கணும். சும்மா வந்தோமா அது என்ன இது என்ன, மற்ற இடத்துல காமெடி பேசிடலாம். ஆனா நம்ம எழுவணியில வந்து புராணம் பார்த்த மக்கள்கள், புராணத்தை எதிர்பார்க்கக்கூடிய நமது ஊரு. அதனால இருக்கட்டும். நீங்க உங்க பேர் நாரத மகரிஷி, அப்பா பேர் என்ன? பிரம்மா. பிரம்மா. அம்மா பேரு கலைவாணி. கலைவாணி. உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. படைக்கிற வேலை. உங்களுக்கு கானம் பாடுகின்ற வேலை. கானம் பாடக்கூடிய வேலை உங்களுடைய வேலை. கலகம் செய்யக்கூடிய வேலை. கலகம் செய்யக்கூடிய வேலை உங்க வேலை. இப்ப நான் கேக்குறேன், என்ன கேக்குற? எல்லாத்தையும் படைச்சார்ல. ஆமா. ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நான் கேட்டு போயிடுறேன். என்ன கேட்க போற? ஏன்னா இன்னைக்கு மக்கள்லாம், எல்லா மக்களும் உட்கார்ந்துருக்கோம். நம்ம நல்ல பெரிய கோடீஸ்வரனா கூட நம்ம வாழலாம். கோடீஸ்வரன் வாழ்ந்தாலும் கூட கடைசியில ஒரு மனுஷன் இறந்துடுறான். ஒரு மனுஷன் இருந்துட்டா அப்ப சொல்லுவாங்க, தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன் அப்படின்னுவாங்க. அப்ப ஏன்னா மண்ணிலே வந்து மண்ணிலே தான் நம்ம போறோம். மக்கள் எல்லாம் எல்லாரும் மண்ணில தான் பிறக்கிறோம், மண்ணிலே போயிடுறோம். அதே போல அந்த மண்ணில் பிறந்து இருந்தாலும் அந்த மண் முட்டி ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இறக்க தருகத்துல இறந்துட்டோம்னா அந்த ஒரு கொல்லிக்குடம்னு சொல்லுவாங்க. அந்த கொல்லிக்குடத்துல வந்து தண்ணியை ஊத்தி 3 சுத்தி சுத்தி வரையில 3 ஓட்டை ஓடுவாங்க. இந்த நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 3 ஓட்டை வந்து எதனால போடுறோம்? பாடி மாப்பிள்ள இன்னைக்கு கேள்வியா? 3 ஓட்டை எதனால போடுறோம்? அது உங்க பூலோகத்தில் நடக்கும் ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அதுக்காக போடுவாங்க. அதுக்கு என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் நாரதர் அங்கிருந்து சும்மா கட்டை அடிச்சுட்டு வரக்கூடாது. சும்மா அங்கிருந்து நாராயணா என்னடி நோராயணா என்னப்ப கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லணும். எதனால ஒரு மனுஷன் இறந்துட்டோம்னா கொல்லிக்கொட உடைக்கையில அந்த முட்டியில வந்து ஏன் 3 ஓட்டை ஓடுறோம்? ஏப்பா ஏன் ஏதோ ஏதாவது ஒரு திட்டத்தோட வந்து என்னை அசிங்கப்படுத்தணும்னு? அசிங்கப்படுத்தணும்லாம் வரமாட்டேன். யாரையும் பெருமைப்படுத்தத்தான் வருவேன். நீ கேட்கறத பார்த்தா பெருமைப்படுத்துற மாதிரி தெரியலையே. இப்படி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டா எப்படி சொல்ல முடியும்? நல்லா பாடுனீங்க, நல்லா பேசுனீங்க, புராணமும் நல்லா பேசுவீங்கன்னு நல்லா தெரியும். இந்த 3 ஓட்டை எதனால எதுக்கு போடுறான்? அட எதுக்கு போடுறாங்க? ஏன் என்ன போட்டு கொள்ற? சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லு, இல்லன்னா பேசாம இப்படி கூட்டத்துல போய் நில்லு. 50 பேர் ஓட்ட ஓட்டுறாங்க. ஆமா, நான் சொன்ன வசனத்தை எனக்கே திருப்பி சொல்றியாடா? பரவாயில்ல. ஏன்னா ஒரு வச்சனம் ஒண்ணு புதுசா பேச முடியல. பேசினா அப்புறம் நான் தான் பேசினேன்றாங்க. அப்படி வந்துருது. ஆமா சரி 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 சரி. காய்க்கிற மரத்தை 4 கல்லறி விளத்தானே என்ன செய்யறது? ஏன்னா அந்த தகுதி இல்லாம இந்த தொகுதியை நாடி வர முடியாது. இந்த பகுதி மிகுதியான பகுதி. இப்ப மிகுதியான பகுதிக்கு தொகுதிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதியான ஆள் தான் வர முடியும். எல்லாத்துக்குமே கை தட்டுறாரு. பதிலே சொல்லி அதுக்குள்ள ஏன் கை தட்டுற? சரி தட்டு தட்டு. 2 கைகளை மணித்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா, உற்சாகம் பிறக்கும். ஒரு கை தட்டினால ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப அந்த தகுதி இல்லாம இந்த தொகுதி நாடி வர முடியாது. இந்த தொகுதிக்கும் பகுதிக்கும் வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு தகுதியான ஆள் தான் வர முடியும். ஒரு மனிதனாகப்பட்டவன் இறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கொல்லி உடைக்கிறாங்களே, 3 ஓட்டை போடுறாங்களே, மண்கலயத்துல வச்சு தண்ணி வச்சு எதுக்காக? என்ன விஷயம்? காரணம் என்ன? பரவாயில்ல. நான் வந்து அப்படியே தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறேன். சரி, என்ன காரணம் அப்படின்னா பிறக்க முன்னே 9 வாசல், பிறந்த பின்னே 12 வாசல், திறந்த வாசல்
வாசல் மூடுவது எப்போதும், மூடிய வாசலை திறப்பது எப்போதும் அப்படின்னா, பிறக்கும் முன்னே 9 வாசல் அப்படின்னா, ஒரு குழந்தை அவரது தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அதற்கு 9 துவாரங்கள். என்னென்ன தெரியுமா? என்னென்ன? கண்ணு 2, காது 2, நாசி 2, வாய் 1, மூக்கு, அதுதான நாசின்னு சொல்லிட்டேன், வாய் 1, அப்புறம் மத்த 7 வந்துருச்சு. முன்னாடி பின்னாடியும் நீ சொல்லிடு. அடுத்து இன்னும் 2 வரணுமே. அதுதான் ஒண்ணு சொல்ல சொன்னேன். ஒண்ணு முன்னாடி, இன்னொன்னு பின்னாடி. சரி, அப்ப பிறக்கும் 9 வாசல், பிறந்த பின்னே 12 வாசல் அப்படின்னா, அந்த குழந்தை தாயுடைய கர்ப்பத்தை விட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னா உச்சிக்கொடி என்று சொல்லி ஒரு வாசல் இருக்கும். தாய்க்கும் செய்யக்கும் வருவாது கூட தொப்புள் கொடி என்று சொல்லி ஒரு வாசல். அதற்கடுத்து இதய வாசல் என்று சொல்லி ஒரு வாசல். ஆக மொத்தம் 12 வாசல். திறந்த வாசல் மூடுவது எப்போது அப்படின்னா, அந்த குழந்தை வளர 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உச்சிக்குடி மறைஞ்சிடும், இந்த தொப்புள் கொடி மறைஞ்சிடும், இதய வாசல் மறைஞ்சிடும். சரி, கடைசியாக அந்த மூடிய வாசலை எப்ப திறக்கிறான் அப்படின்னா, அவன் திருமணம் முடிச்சு பிள்ளை 10 பேரம்பேத்தி எடுத்து கடைசியில் இருந்து விடுகாட்டு கொண்டு போகும் பொழுது அந்த முச்சந்தில வச்சு ஒரு மண்கலத்தை கொண்டு வருவாங்க. அது நிறைய தண்ணி இருக்கும். அப்புறம் ஒரு பன்னருவா, ஒரு பகுதியில பன்னருவான்னு சொல்லுவாங்க, இன்னொரு பகுதியில கருக்கருவான்னு சொல்லுவாங்க. அந்த அருவாளை வச்சு அந்த சடலத்தை ஒரு சுத்து அப்படின்னு ஒரு ஓட்டை சில பன்னருவாளை வச்சு அந்த உச்சிக்குள்ளேயே திறந்து விடும். அடுத்த ஒரு சுத்து பன்னருவாளை வச்சு ஒரு ஓட்டை அந்த இதய வாசலை திறந்து விடுது. மூன்றாவதாக ஒரு சுத்து பன்னருவாளை வச்சு ஒரு ஓட்டை தாய்க்கும் செய்க்கும் உறவாக இருந்த அந்த தொப்புள் கொடி திறந்து விட்டது. இப்படி கடைசி நேரத்துல அந்த வாசலை திறந்து விடுகிறார்கள். இதுதான் அதற்குரிய காரணம். உண்மைனா ஒத்துக்க இல்ல வரத்தை பேசு. நன்றி நன்றி, கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. உண்மையிலேயே நானே எத்தனையோ சந்திப்பேன், ஆனா இன்னைக்கு வந்திருக்க எனது இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு நகைச்சுவே வேணாம், நீ இப்படி கேட்ட காரணத்தினால இப்ப அதே சடலத்தை முச்சந்தில வச்சு மொட்டி உடைச்சிட்டு கொண்டு போய் எங்க சேர்க்கிறாங்க? சுடுகாட்டுல சேர்க்கலாம். அந்த சுடுகாட்டுல இப்ப எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி அந்த சடலத்தை வடக்க தலை வச்சு புதைக்கலாம், கிழக்க தலை வச்சு புதைக்கலாம், மேற்க தலை வச்சு புதைக்கலாம். சரி, ஆனா அதையெல்லாம் செய்யாம தெற்க தலை வச்சு புதைக்கிறாங்க அல்லது எரிக்கிறாங்க. எதனால தெற்க வைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் நாரதம் ஓடிருப்பேன். என்ன கேக்குற சம்பளம் 5000 ரூபாவா? எல்லாரும் இல்ல இல்ல நான் கேக்குறேன், எல்லாரும் இப்படி சொல்றீங்களே 5000 5000 5000 வாங்குறாருல அவரு. அப்ப 5000 வாங்கல அப்படி முன்னணி நகைச்சுவாளரா இருக்க முடியுமா? இப்ப நான் கேக்குறேன், எதனால முத்துவேல் சாதனாலா இல்லங்க ஐயா தங்கவேல் ஐயா மாதிரி நீங்களும் இப்ப எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க? இருக்கட்டும், ஐயா எனக்கு இன்னொன்னு அவருடைய அருளாசி தானே, ஐயாவோட அருளாசி தான் எனக்கு. அதைத்தானே சொல்றேன், அவர் உருவாக்கி வச்சுட்டு போனாரு, அதுல இருந்து உருவாகி வந்தா நீங்க இப்ப எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க, அவர்களும் உங்களை போல பேர் எடுக்கிறாங்க இல்லையா, அதனாலதான் சொல்றேன். இப்ப நான் கேக்குறேன், எல்லா மனிதனும் எப்படியே தலை வச்சு பதப்பாக எல்லா சமுதாய இந்து சமுதாயத்துல வந்து இதெல்லாம் கேட்க பொதுவான கருத்தை கேட்கிறேன். அடுத்த சமுதாயத்துக்கு நீ போக வேண்டாம். நான் அடுத்த சொல்லல, எந்த மதத்திற்கும் போக வேண்டாம், எந்த மதத்துக்கு நான் போல, இங்க உள்ளதை மட்டும் சொல்லு. நம்மள தெக்க வச்சு எதனால பதைக்கிறாங்க அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, தெக்க தலை வச்சு பதைச்சோம்னா தெக்க அதுக்கு அதிபதி யாரு? தென்திசைக்கு அதிபதி யமதர்மன். யமதர்மன். வடதிசைக்கு அதிபதி குபேரனாகப்பட்டவன் குபேரன். இதனாலதான் நம்மள வந்து தெக்க தலை வச்சு பதைக்கிறது. சரி, அதனாலதான் ஐயா ஏன் புதைக்கணும்? நீ ஏன் தென்திசைக்கு அதிபதி யமதர்மன் தெரியுது, ஆமா, அதுக்கு காரணம் வேணும்ல. காரணம் தான் சொல்லிட்டேல்ல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னேன் சொல்லு. நீங்க சொல்லுங்க. நான் சொன்னோம்னா அடுத்த ஊர்ல போய் நீ சொல்லுவ. வாழ்ந்து கட்டவன் வடதசைக்கு போக கூடாது. அது போக கூடாதியா, புதைக்கிறத நான் கேட்கிறேன். இன்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். அந்த சிரசுல இருக்கக்கூடியது என்னென்ன? கண்ணு, மூக்கு, காது, வாய், தொண்டை. ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா எங்க கண்ணு எங்க இருக்கு? இங்க கண்ணுல இருக்கு. சிரசு இருக்கு. அழகை ரசிக்கலாம், அனுபவிக்க நினைக்கலாமா? முடியாது.
இனிமையான பொருட்களின் இசையை கேட்கணும் அப்படின்னா காது. நறுமணமான பொருட்களின் வாசனை நுகர வேண்டும் என்றால் நாசி. அதே மாதிரி நல்ல பொருளுடைய சுவையை அறிய வேண்டும் என்றால் வாய். எல்லாமே அந்த தலையில தான் இருக்கு. இப்ப ஒரு மனிதன் இப்ப மது அருந்தினான்னு வச்சுக்கவே, எப்படி மது அருந்துகின்றான், சரி மது அருந்துட்டானா அந்த அந்த மனிதன் என்ன செய்வான்? மயக்கத்துல படுத்துருவேன், தள்ளாடுவேன். அப்ப தள்ளாடுவதற்கு காரணம் என்ன? ஒரு செயல், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிற பகுத்து ஆராயக்கூடியது என்ன அப்படின்னா சிறுமூளையாகப்பட்டது. இந்த மது அருந்திட்டானாலே அந்த சிறுமூளை பாதிக்கப்பட்டுவிடும். அதனாலதான் அவன் தள்ளாடுறான். அதே மாதிரி இத்தனை விஷயங்களும் இந்த தலைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தென்திசைக்கு அதிபதியான யமதர்மன்ட்ட, ஐயா யமதர்மராஜா, நான் மலையளவு பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, மலையளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அதை கடுகளவு சிறிதாக்கி எனக்கு மேன்மை நிலையை கொடு, மோட்சத்தை கொடு. அப்படி எதால கேட்பாங்க? வாயால. அதற்கடுத்து நான் கடுகளவு நன்மை செய்திருந்தாலும் அதை மலையளவு பெரிதாக்கி காட்டு. எப்படி மலையளவு பாவம் செய்தாலும் கடுகளவும் சிறிதாக்கி காட்டு, கடுகளவு நன்மை செய்தாலும் மலையளவு பெரிதாக்கி கொடு, கொடுத்து எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு வேண்டணும்னா கை வேண்டும். ஆனா இருப்பது தலையில தான் எல்லா விஷயங்களுமே அடங்கி இருக்கிறது. பெருமைக்குரிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய தலையால் வேண்ட வேண்டும், கேட்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் தென் திசையில தலையை வச்சு புதைக்கிறாங்க. இப்ப நான் கேக்குறேன், கேளியா? ஏன்னா இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய கேட்கணும். இப்ப பிறக்கையில் என்ன சொல்றாங்க? பிறந்தெடுத்த தண்ணியை கொண்டு வாங்க. இந்த பிறந்தெடுத்த தண்ணியை கொண்டாந்து இப்ப எத்தனையோ ஊர்ல வாக்கப்பட்டிருக்கலாம், பெண்களை வந்து எத்தனையோ இடத்துல வாக்கப்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல வந்து இலை ஏய் பல்ல அங்க கூட்டி போய் வச்சு பேசப்பா. இப்ப இந்த பேருக்கு ஏதாவது அங்க அப்ப கடிச்சு வச்சிடும், இன்னொரு கண்டு உன்னை கடிச்சு வச்சிட போறேன். இல்ல இல்ல, உனக்கு என்னது இருக்கு, முழுக்குமா போய் பது. இப்ப எத்தனையோ இது இருந்தாலும் கூட, எத்தனையோ இடத்துல வாக்கப்பட்டு வெளியூர்ல இருந்தாலும் கூட, இந்த பிறந்தெடுத்த தண்ணின்னு ஒண்ணு கொண்டு வரோம்ல, பிறந்தெடுத்த தண்ணி, பிறந்தெடுத்த கோடி, இது எதனால பிறந்தெடுத்த தண்ணி நம்ம கொண்டுட்டு போறோம்? எதனால பிறந்த இடத்துல தண்ணியை கொண்டு போறீங்க? ஏன் கொண்டு போறீங்க? என்ன காரணம்யா? என்ன காரணமா? தாங்களுக்கு தெரியாத விஷயமா? இல்ல நீங்க தானே கேக்குறீங்க. இல்ல இல்ல, தாங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய காட்டுவாசி. சரி, தாங்களுக்கு தெரியாத விவரம் எனக்கு தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட வந்து நான் புடுங்கணும். ஏன்னா பிறந்த மண் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரத்துல புழங்காத பாத்திரம், டேய் இங்க வாடா, உள்ள இருக்கு போற பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியதுல எத்தனையோ சீர்வரிசை கொடுப்பாங்கண்ணே. அப்படி சீர்வரிசை கொடுக்கும் பொழுது அது புழங்காத பாத்திரம், புழங்காத அந்த சீர்வரிசை கொடுக்குறது புழங்காதது என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிறந்த இடத்து மண்ணை அந்த பெண்ணுடைய முந்தானில முடிஞ்சு கொடுத்து விடுவாங்க. கடைசி நேரத்துல அந்த சொல்லுவாங்க, தொண்டைக்கு நினைச்சு கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு, அதை வச்சிருந்தாங்க பாதுகாப்பா. இப்பெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு இருக்குதா இல்லையாங்கிறது அந்த சம்பிரதாயம்லாம் தெரியாது. இருக்கா? சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி. அப்படி கடைசி நேரத்துல இந்த பிறந்த இடத்து தண்ணியை கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு, ஏன்னா முதலாக தாயுடைய கர்ப்பத்தை விட்டு வெளியில வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு தாய்மாமன் அப்படி சொல்லுவாங்க. தாய்மாமன், அந்த தாயாகப்பட்டவள் கொஞ்சம் சீனி தண்ணி, அதை என்ன சொல்லுவாங்க? சீன தண்ணி. அந்த முதலாக அந்த தண்ணியை தான் கொடுப்பாங்க. அது பிறந்த இடத்த தண்ணி. அப்ப கடைசி நேரத்துல அந்த பெண் இறந்து போகும் பொழுது அதே தண்ணியை கொண்டு போய், ஏன்னா அங்க பிறந்த கதை முதலாக அந்த புவியுலகத்தை அந்த பெண் பார்ப்பதற்கு, பெண்ணாக சரி ஆணாக அந்த குழந்தை பார்க்கும் பொழுது கொடுக்கக்கூடிய அதே தண்ணியை கடைசி, அது பெண்ணாக இருந்தா புகுந்த வீட்டுக்கு போயிடுவான். அது பிறந்த வீட்டுல இருந்தா பிறந்த வீட்லயும் அதே தண்ணியை கடைசி நேரத்துல ஊற்றுவாங்க. அதற்கு இப்ப என்ன, தண்ணியை ஊத்துறதுனாலும் பால்
அதுவும் அது தண்ணீருக்கு சம்பந்தம். அந்த பாலை ஊத்துறாங்க. இப்படி இந்த பிறந்த மண்ணு அப்படிங்கும்போது கடைசி நேரத்துல இந்த பிறந்த மண்ணை வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அப்படி கரைச்சு கொஞ்சமா அப்படி வாயில ஒரு சொட்டு வச்சு விடுவாங்க. இதுதான் அதற்குரிய காரணம். நீங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒரு மனுஷன் சாப்பிடுறேன், எந்தெந்த திசையில சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்ப வடக்க திரும்பி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. நான் என்ன சொல்ல, வாழ்ந்து கட்டவன் வடக்க பார்க்க கூடாது. அதே மாதிரி வடக்கு திசையில தலை வச்சு தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நிறைய பேசலாம். அம்மா நிறைய பேசணும்னா அம்மா நான் தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. அந்த நேரத்துக்கு விட மாட்டீங்க. என் பேர் வீரத்தேவன். அப்பா அவர் நம்பி. சரி, அதை நான் சொல்லி. அம்மா அவர் நங்கிய மோகினி. இருடா ஆத்தா, ஆத்தா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்கத்தா. இப்ப சாப்பிடுறோம். ஆத்தா எந்திரித்தா, மஞ்சள் எந்திரித்தா, கேளுத்தா, நான் சொல்றதை கேளுத்தா, எந்திரித்தா. இனிமேலாவது அப்படியாவது சாப்பிடுங்க. இப்ப சாப்பிடுறோம் அப்படின்னா கிழக்கு சூரியன் உதிக்கிறான் இல்லையா, அந்த கிழக்கு திசையில திரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயுசு கட்டியா இருக்கும், வாழ்நாள் கூடும். அதே மாதிரி தெற்கு திசையில திரும்ப உட்கார்ந்து முகத்தை பார்த்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பொண்ணும் பொருளும் கூடும். மேற்கு திசையில திரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா பேரும் புகழும் கிடைக்கும். வடக்கு திசையில திரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிடுற சாப்பாடு பூரா உடம்புல தங்காம வெறும் நோய் உபாதைகளை தான் உண்டாக்கும், நோயை உண்டு பண்ணிடும். இன்னொரு விஷயம், கிராமங்களை சொல்லுவாப்பா வடக்கு திசையில திரும்பி சாப்பிட அது பூரா அந்த சாப்பாடு பூரா பேய் சாப்பிட்டு போய் அப்படி சொல்லி கிராமங்களை சொல்லுவாங்க. ஆனா வடக்கு திசையில திரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உடம்புக்கு நோயை உண்டு பண்ணிவிடும். அதே மாதிரி வடக்க தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னுவாங்க. ஏன் படுக்க கூடாது அப்படின்னா வட திசையில தான் காந்த முள் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியுடைய காந்த முள் வட திசையில தான் சுத்திட்டு இருக்கு. அப்படி வடக்க தலை வச்சு படுத்தோம் அப்படின்னா அந்த காந்த முள் சுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால அது என்ன பண்ணும் அப்படின்னா நமது மூளையை பாதிக்கும். அதனாலதான் வடக்கு திசையில தலை வச்சு படுக்க கூடாது. கிழக்க தலை வச்சு படுத்தா முதல் சொன்ன மாதிரி ஆயுள் கூடும். மேற்க தலை வச்சு படுத்தா பேரும் புகழும் கிடைக்கும். தெற்க தலை வச்சு படுத்தோம் அப்படின்னா பொண்ணும் பொருளும் கிடைக்கும். இதுதான் அதற்குரிய காரணம். அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் மலம் கழிக்க போனாலும் அதற்கான காரணங்கள் இருக்கு. காலையில எப்படி திரும்பி இருக்கணும், மாலையில எந்த திசையை பார்த்திருக்கணும், அப்படி நீதிகள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க சந்திச்சிருக்கீங்க. அடுத்து இந்த பகுதியில் நீங்க நானும் சந்திப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதே மாதிரி இப்ப நீங்க தெக்க தலை வச்சு புதைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டேன் இல்லையா, அதே தெக்க தலை வச்சு புதைச்சிட்டு அந்த தலையை என்ன செய்வாங்க, அப்படி சற்று தலையை கிழக்க திருப்பி. அது ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிற காரணங்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கிற காரணத்துக்காக யாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, என் தங்கை. நானா கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு அதை அப்படியே அந்த வழியா போயிட்டே இருப்பேன். ஐயா உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஆமா, ஏன்னா நீங்க பெருங்கொண்ட மணிமகனம். அது இருக்கட்டும், நான் ஒண்ணுமே சொல்லல. அதுக்காக அந்த அம்மா வேற கோச்சுக்கு வச்சு என்ன பண்ண, சரி காய்க்கிற மரத்துல கல்லறி விளத்தஞ்சு நான் என்ன பண்ண முடியும்? இப்பதான் போட்டி பாட்டு பண்ணி நான் சந்தோஷமா தான் கேட்டேன். சரி, அவங்க என்னமோ என்னை கோச்சுக்கிட்டாங்க. சரி, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கூட நடிக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அதெல்லாம் அதுக்கு கவலைப்படுறவே நான் கிடையாது. அப்படிலாம் சொல்லவே கூடாது. இல்ல, அவங்கதான் சொன்னாங்க உள்ள பாத்துக்கோ, இப்ப வரட்டும், என்ன அவங்ககிட்ட திறமை இருக்கு, சங்கதி இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். அது அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல. நான் ஒன்னும் தவறா சொல்லலையே. நம்மளுக்குள்ள ஒற்றுமையா போகணும். நான் என்ன சொன்னேன், தவறா சொன்னேன். நீங்க சொல்ல கூட சண்டை, ஏன்னா அவங்க மேலைக்கே வரல, உள்ள சண்டை போட்டா நான் என்ன சொல்லி இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா போயிருவோம். நான் ஒன்னும் சொல்லலையா, வரட்டுமையா பாத்துக்கிறேன். சரி, வர சொல்லியா. இன்னைக்கு தாண்டா வேணா உண்டாயிருச்சு. நான் தான் காரணமா? நீ கம்பம் வச்சுதான் நான் அன்பால் அடிச்சுட்டு போயிருவேன். அன்பான ஆளியா? இல்ல இல்ல, யாருக்கிட்ட நான் வம்புக்கு போறது இல்ல. இதுக்கு காரணம் நான் தான் சொல்றாரு. எப்போ இதுக்கு நான் எல்லாம் கிடையாது சாமி. ஆமா, இது அவங்களுக்குள்ள பிரச்சனை. சரி, பரவாயில்ல, இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. சொல்லு, உடைய பேரு? ஒற்றுமையா போயிரு சாமி. உடைய பேரு? வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பி. உங்க அம்மா பேரு? நங்கிய மோகினி. குரல் கேட்டது? காவல். யாரு காவல்? என் தங்கை. சரி, வர சொல்லு. அதுக்கு முன்னாடி ஆள் ஒருத்தர் இருக்கா. உனக்கெல்லாம் ஒரு ஆளா? ஏன் சாமி மூஞ்சி முகல இருக்கிறதெல்லாம் 3 நாளா எழுதி கொடுத்துறாங்க. சரி, ஏன் எனக்கெல்லாம் இருக்கப்படாதா? சரி, என்னமோ பண்ணி வர சொல்லியா. சாமி, இன்னும் நீ முடிக்கலையா? இல்ல இல்ல, இப்ப ரெண்டு வச்சிருக்கீங்க. நீ என்னமோ பண்ணுட்டேன். இல்ல இல்ல, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். என்னோட ஆசீர்வாதமா? ஆமா, என்னுடைய ஐயா தங்கவேலுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றும் உண்டு. ஐயா ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. தங்கவேலன் தான் இருக்காரு. அவர் யாரையா? அந்த இருக்காரு, ஐயா இருக்காருல்ல, அவரோட ஆசீர்வாதம் உண்டு. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். சரி, வர சொல்லு.
அடுத்து கூட்டியாரலாமா? ஆரா நாராயணா என்னடா வர சொல்றா? இல்லைங்க, அடுத்து கூட்டியாரவா நானு. அத ஏதே கூட்டிட்டு வா போ. நீங்க பாக்கணும். அத நான் பார்க்கணுமா? நான் பார்த்தா அது நல்லா இருக்காதுடா. ஏங்க, ஒரு முனிவர் வந்து நீங்க பார்க்கணும். நீங்க பார்த்தாத்தே அதுக்கு மோட்சமே. இல்லைன்னா சரி வர சொல், நான் பாக்குறேன். இப்ப வருவா பாருங்க. ஐயா, நான் வச்சிருக்க வரப்போறா. எப்ப யூடியூப்ல எடுத்து போட்டு விட்றாது சாமி, நான் வச்சிருக்கோம்னு அப்படி சொல்லு போய். இப்ப வர்றா பாரு. அரியே டொகர்டப்ப முக்கல, அரியே டொகர்டப்ப உலக்காத்தி, அரியே டொகர்டப்ப கற்பாயி ஒடியாத்த. இடத்துக்கு மேல ஒருத்தர் போகத்தை நாடி நம்மளை தேடி ஒரு ஆசான். நான் எப்ப ஊட விட்டேன்? ஒழுக்கமா உட்காந்துக்கிறேன். அப்புறம் வாங்க கம்புல ஏதாவது காய் வரும்பதுக்க நான் சைடுல விடுவேன். சரி இருக்கட்டும். எது கூப்பிட்டீங்க? நாரதர் மகரிஷி வந்திருக்கா. நாரதர் மகரிஷி சுவாமி. சுவாமி ஓ உசாமி. இந்த மாதிரி சுவாமிங்க தவறு இருக்கிறாரு. என் பிள்ளை அவர் எவ்வளவு தவத்தில் இருக்கிறார். அந்த தவத்தில் இருந்தாலும் அழைத்து வாங்க பார்ப்போம். சுவாமி அழைத்து வைக்கிறேன். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி போறாரு. ஆடி பாடி வரவேற்பு கொடுக்கறது என்னோட குலப்பண்பு. ஆடி பாடி வரவு கொடுக்கறங்காட்டி போறாரு சாமிக்கு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நல்ல வேலை பாக்குறேன். சூப்பர் வேலை. வேலை முடியல. அது உனக்கு அதிகம். எவ்வளவு கொடுத்தாரு? 200 ரூபாய். 200 ரூபாய். அது 100 முத்தோட்ட கொடுத்துரு.
ஏமா நீ வாங்கினது 200, எனக்கு 500. இந்த 200 ரூபா 1 ரூபா தாரி கொடுத்தது. சரி இருக்கட்டும். நான் இதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டீங்க இடத்துக்கு அம்மா வளைச்சு வரவேற்பு. என்னையா லூசு பேல இருக்கு பேல. ஆனா உண்மையிலேயே என் பொண்டாட்டிக்கு ஆனா கொண்டு போய் நார்த விட்டு நீ புருஷங்கார வேடிக்கை பாக்குறேன். இல்ல ஆம்பளையா இந்த பொழப்புக்கு உட்கரத்தை தூக்கு போட்டு தொங்கலாம்ல. எனக்கு என்ன வசூல் வரணும் கிட்ட உனக்கு வேலை முடிஞ்சா சரிதே. எனக்கு என்ன ஒரு வீடு கட்ட போறேன். இன்னொன்னு வசூல் வந்தாத்தான் வாங்கி கட்ட முடியும். அதுக்கு நானா கிடைச்சேன் ஓடி கீரை முண்டை. இன்னொன்னு இந்த ஆளு சரியில்லை, தாளம் போடுறாரு ஒரு பழனிசாமி. இன்னொன்னு என்னன்னா இன்னொன்னு சொல்றத கேளு, ஒரு கட்டிக்கு போட்டான்னு வச்சுக்க கொலைய அத்திருவியா. அதுக்கெல்லாம் ரேட் அதிகம். அதுக்கெல்லாம் ரேட் அதிகம். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். ஆமா. ஏன் அப்படின்னா பழனிசாமி பழனிசாமி உனக்கு 2000 ரூபாயா? கொஞ்சம் விலைக்கு சாமி எனக்கு தெரியும்.